ஒரு அழகான ஏரியின் அருகிலுள்ள காட்டுப் பகுதியில் குருவி ஒன்று மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு குளத்தை பார்த்து கொண்டு இருந்தது. ஆஹா, என்னவொரு அமைதியான குளம் இது! நீர் தெளிவாக இருக்குது, வானத்தையும் பிரதிபலிக்குது. வணக்கம் குருவியக்கா, நீங்க ஒவ்வொரு நாளும் இங்க வந்து என்னை பார்த்துட்டு போறீங்க. நாம நண்பர்களா இருப்போமா? வணக்கம் மீன்குட்டி, உங்களை பார்ப்பதற்குத்தான் இங்க வாரேன். நிச்சயமாக நாம நண்பர்களாக இருப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வானத்தில பறக்கிறீங்க, நான் தான் நீருக்குள்ளேயே. ஆனா நாமலாம் நல்ல தோழிகள். நிச்சயமாக. நட்பு என்று பார்த்தா உடம்போ இடமோ முக்கியமில்லை, மனசு நேர்மையா இருக்கணும். மறுநாள் ஒரு வளைந்த வலையொன்று குளத்தில் விழுந்திருந்தது. மீன் திடுக்கிட்டது. குருவியக்கா, எங்கே இருக்கீங்க? நான் ஒரு வலைக்குள் சிக்கிக்கிட்டேன். மீன்குட்டி, உனக்கு என்னாயிடுச்சு? கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் உடனே உதவி செய்றேன். குருவி அருகில் இருக்கும் மனிதனை கவனிக்கிறது. அந்த மனிதன் வேட்டைக்காரன் என்பதை உணர்கிறது. குருவி தனக்குள்ளேயே கூறுகிறது, இவங்க வேட்டைக்காரங்க, இவங்க வலை போட்டிருக்காங்க. இனி இங்க ஆபத்துதான். எப்படி மீன்குட்டியை காப்பாத்தலாம்? குருவி திடீரென பறந்து வேட்டைக்காரனை தாக்குகிறது. ஐயோ, என்ன பறவை இது! என்னை மிகவும் காயப்படுத்துகிறதே. வேட்டைக்காரனின் கவனத்தை மாற்றும் போதே குருவியின் தோழனான மற்றொரு பறவை வந்து வலைகளை அகற்றியது. அந்த பறவைகளிடமிருந்து உயிரை காப்பாற்றுவதற்காக வேட்டைக்காரன் மீன் பிடிக்காமல் சென்றான். அக்கா, நீங்க எனக்கு உயிர் தந்தீங்க. எப்பவும் என்னை நினைவில் வைத்திருந்தீங்க. நீ எனது நம்பிக்கைக்குரிய தோழி. தோழமை என்பது தீவிரமான நம்பிக்கையும் நேர்மையும் கொண்டது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தரணும்.